வாழ்க்கையில அடிமேல அடி விழுந்து தோல்வியில இருந்து என்னால வெளியே வரவே முடியலன்னு சொல்லி அழுகையும் கண்ணீர் மட்டும்தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல தோல்வி அடைஞ்சதுனால சுத்தி உள்ளவங்க படுத்துற அவமானத்தை சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஹலோ மக்களே, நான் உங்கள் நண்பன் நேவேஸ். வெல்கம் டு தி சேனல் எபிக் லைஃப் தமிழ். அடிக்கு மேல அடி, தோல்விக்கு மேல தோல்வி, கஷ்டத்துக்கு மேல கஷ்டம்னு உட்கார்ந்து இருக்கிற நேரம் பார்த்துதான் நம்மளை சுத்தி உள்ளவங்க சைக்காலஜி டாக்டரா மாதிரி நம்ம காது மேல ஏறி கச்சேரி வாசிப்பாங்க. அதுல பல பேர் நான் உன்கிட்ட அன்னைக்கே சொன்னேன்ல இப்படி ஆகும்னு, தேவையில்லாத விஷயத்துக்கு ஆசைப்பட்டா அப்படிதான்னு பல பேரோட கேளிக்கைக்கு நம்ம தோல்வி உணவா இருக்குது. இந்த தோல்வி அடைகிற நேரத்துல மனசுல கொஞ்சம் கூட தெம்பே இருக்காது, கத்தி அழுகணும்னு தோணும். இதுல சில பேர் பைக்ல போகும்போது தனக்குள்ள பேசிக்கிட்டு ஆறுதல் சொல்லியும் கேட்காத மனசு கிட்ட பேசி அழுதுகிட்டே போவாங்க. சில பேர் தூங்கவே முடியாம இந்த வெங்காயம் உரிக்க ஒண்ணுமே இருக்காதுல்ல, அந்த மாதிரி ஆழ்ந்த சிந்தனைக்கு போய் தன்னோட மனசு கிட்ட மௌனமா அழுவாங்க. சில பேர் ரொம்ப தைரியமானவங்க பாத்ரூம்ல போய் தான் அழுவாங்க, எஸ்பெஷலி ஆம்பளைங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நேரத்துல தேவைப்படுறது தன்னம்பிக்கையும் தைரியமும் மட்டும்தான். நாம எப்போ வலிமையாவும் தைரியமாவும் இருக்கணும் தெரியுமா? நம்ம தோல்வி அடைஞ்சு உதவ யாருமே வராத நேரத்துல தான். ஒரு புலி தினமும் தன்னோட இரையை தேடி இரவு நேரத்துல போகுமா? அங்க கண்ணுல தெரியற விலங்குகள் எதுவுமே உயிரோட இருக்காது, இது வேட்டையாடுறதுனால. இப்படி இந்த புலி பண்றதுனால மற்ற வேட்டை விலங்குகளுக்கு இரை கிடைக்கிறது இல்ல, குறிப்பா நரிக்கூட்டத்துக்கு. அந்த நரிக்கூட்டத்துக்கு உணவு கிடைக்காதனால ஒரு திட்டம் போட்டுச்சான். இந்த புலியை நாம உயிரோட விட்டா நாம பசியில சாக வேண்டியதான். அந்த புலியை நாம தந்திரமா கொன்றலான்னு ஒரு நரி சொல்லுச்சு. அதுக்கு இன்னொரு நரி, அது எப்படி நாம கொல்ல முடியும்? அது எவ்வளவு வலிமையான மிருகம், அதை கொல்ல நம்மளால முடியாது, அதை பார்த்து நாம தான் பயந்து ஓடணும்னு சொல்லுச்சு. அதுக்கு இந்த நரி, அந்த புலி எப்படியும் இரவு நேரம் இங்கதான் வரும், நான் மறைஞ்சிருந்து அதை தாக்குறேன், நான் மட்டும்தான் இருக்கேன்னு அந்த புலி என்னை துரத்தி அடிக்க வரும்போது நீங்க எல்லாரும் சேர்ந்து அதை கொன்றலான்னு சொல்லுச்சு. சொன்ன மாதிரி அந்த இரவு நேரம் வர புலியும் வருது. நரிக்கூட்டம் காத்துக்கிட்டு இருக்குது. புலி நரிகளோட இடத்துக்கு பக்கத்தில் நெருங்குது. அந்த நரி சொன்ன மாதிரி புலியை தாக்க முயற்சி பண்ணிட்டு ஓடுது. இந்த புலியும் பின்னாடியே ஓட நரிக்கூட்டம் புலியை தாக்க பின்னாடியே வருது. நரிக்கூட்டம் ஓடி வரதை பார்த்த புலி நின்றுச்சு. புலியை சுத்தி நரிக்கூட்டம் சுமார் 20 நரி இருக்கும். அப்போ ஒரு நரி சொல்லுது, ஏதோ வலிமையான மிருகம், அடிக்க முடியாது, நம்ம தான் இதை பார்த்து பயப்படணும்னு சொன்னேன், இப்ப பாத்தியா பயந்து நடுங்குது பூனை அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுதான். அப்போ புலி மெதுவா தன்னோட காலை பின்னாடி வச்சு நகர்ந்துச்சான் கொஞ்சம் கொஞ்சமா. அப்போ மறுபடியும் அந்த நரி, இங்க பாடுறா பயந்து பின்னாடி போகுது, விட்டா படுத்துரும் போலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த புலி பாஞ்சு அந்த நரியோட தலைய கவ்வி இழுத்துட்டு போயிடுச்சு. இதை பார்த்து பயந்த நரி கூட்டம் ஒவ்வொரு திசையை நோக்கி ஓடிச்சான். அந்த புலி மாதிரி தான் நாமளும் இருக்கணும். உங்களுக்கு எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் தைரியமா நிக்கணும். உங்களை சுத்தி நின்று எல்லாரும் அவமானப்படுத்துறாங்கன்னா அமைதி தான் அவங்களுக்கு பதிலா இருக்கணும். நாய் மாதிரி குறைக்க கூடாது. உங்களால முடியாதுன்னு உங்க தோல்வி உங்களுக்கு சொல்லலாம். உங்களோட போக்கஸ் உங்க வலியை குறிச்சு இருக்க கூடாது, வெற்றியை நோக்கி தான் இருக்கணும். இவன் அவ்வளவுதான் எல்லாரும் உங்களை பார்த்து நினைச்சிட்டு இருக்கும் போது வெறித்தனமா நீங்க எழுந்து வரணும். உங்களை அவமானப்படுத்துறவங்களுக்கு அதுதான் செருப்படி. உன் அவமானங்களை சேர்த்து வை, வெற்றி உன் பின்னால் வரும். விரைந்து வந்தேன் என்பதில் அல்ல, வீழ்ந்தாலும் எழுந்து வந்தேன் என்பதில் உள்ளது உன் வெற்றி. புலி பதுங்கிறது பாயறதுக்குன்ற மாதிரி உங்க தோல்வியை நீங்க நல்லா கத்துக்கிட்டு பாயணும், அது வெற்றியா தான் இருக்கும். எப்பவுமே கம்பேக் வெறித்தனமா தான் இருக்கும். இல்ல இருக்கணும். என்னோட வாழ்க்கையில யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண வரல, தனியா கஷ்டப்படுறேன்னு சொன்னீங்கன்னா இந்த வாழ்க்கை உங்களை ரொம்ப வலிமையா மாத்த ட்ரை பண்ணுதுன்னு அர்த்தம். உங்களோட பவர் உங்களுக்கு எப்ப தெரியும்னா எல்லா விஷயத்திலையும் தனியா நீங்க நிக்கும் போதுதான். தோற்பது யார் என பார்க்குது களம், வென்றவனாய் உன்னை மாற்று திறனம், விழுந்து எழுவது வீரனின் குணம், இறுதியே கிடையாதது யுத்தம். அறிவு சொன்னது. கனமான கவசமும் பெரிய ஆயுதமும் இருக்கும்போது தைரியமா இருக்கிறது வீரனுக்கு அழகு இல்ல. தாங்கிட்ட இலக்கை எதுவுமே இல்லைன்ற வேளையிலும் வலிமையா தைரியமா எதிர்த்து நிக்கிறது தான் ஒரு வீரனுக்கு அழகு. காத்திரு, விலை உயர்ந்த எதுவும் மிக விரைவில் கிடைக்காது. கிடைக்கும் போது உன் உயர்வை யாராலும் தடுக்க முடியாது. ஒவ்வொரு வழியும் உனக்கு தகுந்த பாடத்தை கற்றுத்தரும். உன் மனதில் பதிந்த பாடங்கள் உன்னை சிறந்தவனாக மாற்றும். உண்மையான தோல்வி உங்க முயற்சியை நீங்க எப்ப கைவிடுறீங்களோ அப்பதான் அடையறீங்க. சோ தோல்வியை பார்த்து பயப்படாம அதுல இருந்து கத்துக்கிட்டு வெற்றியாளனா மாறுங்க. Never give up on the fight until you win the belt. Okay, bye ன்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான வீடியோ பார்க்கணும்னா டாக்ஸிட்ஸ் பாட்காஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஸ்கிரீன்ல தெரியுற வீடியோ கூட முயற்சி பண்ணும்போது என்ன பிரச்சனை வருமோ அதை சால்வ் பண்ணக்கூடிய வீடியோ தான் அது. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும். சோ மறக்காம பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே, பாய்.